ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ்லாம் தெரியும்னா மறக்காம என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட் என்னென்னா, நம்ம கேரளாலேருந்து 2 நன்ஸ் சத்தீஸ்கருக்கு போயிருந்தாங்க. இவங்க பேர் வந்து ப்ரீத்தி மேரி, அதுக்கப்புறம் வந்து வந்தனா ஃப்ரான்சிஸ். ஸோ இவங்க 2 பேருமே வந்து காடுக்காக சர்வீஸ் பண்ணலாம், மற்றவங்கள வந்து டீச்சிங்ஸ்க்காக பண்ணலான்றதுக்காக போயிருக்காங்க. அங்கே இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க 2 ரீசன்ஸில். ஒன்று வந்து என்னது ஃபோர்ஸ்ஃபுல் ரிலீஜியஸ் கன்வர்ஷன்ற மாதிரி, இன்னொன்று ஹியூமன் ட்ராஃபிக்கிங். இது கேட்குறப்ப செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. எப்படி ஒரு ப்ராப்பர் ப்ரூஃப் இல்லாமல் இவங்க சொல்ல முடியும்? இன்ஃபேக்ட் ஒரு பொண்ணுக்கிட்டேயும் கேட்டிருக்காங்க, இவங்க வந்து இந்த மாதிரி ஹியூமன் ட்ராஃபிக்கிங் பண்ணியிருக்காங்களாம். இவங்களாம் அந்த மாதிரி கிடையாது, இந்த பொண்ணுமே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அப்பாவுமே சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஏன் இந்த மாதிரி ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ்னு தெரியல. அண்ட் இதெல்லாம் பார்த்து இப்போ நம்ம தமிழ்நாடு சிஎம் ஸ்டாலின் இருக்காங்க இல்லையா, இவங்களும் வாய்ஸ் ரேஸ் பண்ணியிருக்காங்க, அவங்கள இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி. அண்டு விஜயன் கேரளா அவங்களோட சிஎம், ஸோ இவருமே வந்து ஒரு நோட் எழுதி போட்டிருக்காரு. ஸோ இவங்க இது பண்ணுறது சரியில்லை, கில்ட்டாக இருக்குது, ஸோ தயவு செஞ்சு அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணுங்கன்னு. இப்போ கோர்ட்டில் இந்த கேஸ் போயிருக்கிறப்போ இவங்களுக்கு இப்போ பெயில் கிடச்சிச்சு. ஏன்னா இவங்கள வந்து இப்போ கஸ்டடியில் வைக்க தேவையில்லைன்னு. ஸோ இப்போ அவங்க வெளியே வந்துட்டாங்க. பட் ஏன் இந்த மாதிரி வந்து அதர் ரிலீஜன்ஸை டார்கெட் பண்ணுறாங்கன்னு தான் தெரியல. எது நடந்தாலுமே வந்து என்ன நீ மாத்திரியா அப்படி பார்த்தா, நான் வந்து இரஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலீஜன்ஸ் தான் சொல்கிறேன். இப்படி பார்த்தா நானுமே என் கண்ணால் பார்த்துருக்கேன், நீ இந்த ரிலீஜனில் இருக்காது, இந்த ரிலீஜனுக்கு மாறுன்னு அப்படிலாம் கூட நான் பார்த்துருக்கேன். நம்ம தமிழ்நாடுலேயே கூட நடக்குது. ஏன் ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் இல்லாமல் இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. இதுக்கு பின்னாடி என்ன பாலிடிக்ஸ் இருக்குதுன்னு தெரில. ஸோ இதோட தாட்ஸ் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில்